Grade 7 CBSE Chapter 1 Integers Exercise 1.1 First question. Following number line shows the temperature of degree Celsius at different places on a particular day. இங்கே ஒரு நம்பர் லைன் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் லைனில் பார்த்தோன்னா 0 is at the position here, 5 is Shimla's place, இங்கே 10 வந்துடுச்சு. 10க்கு அப்புறம் இருக்குல்ல அந்த சின்ன சின்ன லைன் ரெப்ரசன்ட் 1. 10 அப்புறம் 11, 12, 13, 14 இஸ் ஊட்டி. அப்போது 15, 16, 17, 18, 19, 20, 21, 22 தான் பெங்களூரு. இந்த சைடு லெஃப்ட் சைடு போனோமா -1, இங்கே -2 இஸ் ஸ்ரீநகர், அப்புறம் -5, அப்புறம் -6, -7, -8 இஸ் லாஹுல் ஸ்பித்தி. ஸோ இப்போ லாஹுல் ஸ்பித்தி வந்து -8 டிகிரி செல்சியஸ், ஸ்ரீநகர் வந்து -2 டிகிரி செல்சியஸ். 0க்கு லெஃப்ட் சைடு வந்து -1, -2, -3, -4, -5. இந்த ஸ்மால் லைன் ரெப்ரசன்ட் 1, -1, -2, -3 அந்த 1 டிகிரி எக்ஸ்ட்ராவாக போயின்ட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு ஷிம்லா வந்து 5 +5 டிகிரி செல்சியஸ். நெக்ஸ்ட்டு ஊட்டி பார்த்தோன்னா 10 இருக்குங்க, 11, 12, 13, 14, ஸோ +14 டிகிரி செல்சியஸ். பெங்களூரு வந்து 20 இங்கே இருக்குது, 20க்கு அப்புறம் 21, 22 +22 டிகிரி செல்சியஸ். ப்ளஸ் இஸ் டிஃபால்ட் சிம்பிள், ஸோ நோ நீட் டு ஆட் ப்ளஸ் தேர். ஆனால் மைனஸ்க்கு மட்டும் கண்டிப்பாக சிம்பிள் நீங்கள் போட்டே ஆகணும். -2 டிகிரி செல்சியஸ், -8 டிகிரி செல்சியஸ். இவ்வளோ தான் ஃபர்ஸ்ட்டு கொஷின், ஃபர்ஸ்ட் பார்ட். Second part, what is the temperature difference between the hottest and the coldest place among the above? இந்த நம்பர் லைனை பேஸ் பண்ணியே தான் நம்மளுக்கு ஹாட்டஸ்ட் பிளேஸ் எது, கோல்டஸ்ட் பிளேஸ் எதுன்னு முதல்ல கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு டிஃப்ரென்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எப்போவுமே மைனஸில் இருக்கிறது கோல்டு பிளேஸு, ப்ளஸில் இருக்கிறது ஹாட் பிளேஸ் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடச்சிக்கணும். நம்ம எப்படி ஏசி வேணும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம் டெம்பரேச்சரு, அப்போது ஹாட் ஆகுது, வேணும்னா டிக்ரீஸ் பண்ணிக்கிறோம். ஸோ மைனஸ் இஸ் த கோல்டஸ்ட் பிளேஸ் அண்ட் ப்ளஸ் இஸ் த ஹாட்டஸ்ட் பிளேஸ். இங்கே மேக்ஸிமம் டெம்பரேச்சர் எதுக்கு இருக்குன்னா பெங்களூருக்கு இருக்குது. ஸோ பெங்களூரு இஸ் த ஹாட்டஸ்ட் பிளேஸ் ஹியர். நான் இங்கே பெங்களூரு ஹாட்டஸ்ட் பிளேஸ் அப்படின்னு எழுதுகிறேன். ஹாட்டஸ்ட் பிளேஸு, அதோட டெம்பரேச்சர் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கொஷின்லேயே கண்டுபிடிச்சோம். அதோட டெம்பரேச்சர் 22 டிகிரி செல்சியஸ். கோல்டஸ்ட் பிளேஸ் எதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ கோல்டஸ்ட் பிளேஸ் எதுன்னா மைனஸில் என்ன இருக்குது, மைனஸில் இங்கே -5, -6, -7, -8. ஸோ -8 டிகிரி செல்சியஸில் லாஹுல் ஸ்பித்தி இருக்குது. லாஹுல் ஸ்பித்தி இஸ் -8 டிகிரி செல்சியஸ். இப்போ இவங்க கேட்டிருக்கிறது வந்து கொஷினில் வாட் இஸ் த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிஃபரன்ஸ்னால் நம்ம என்ன பண்ணணும், ஹாட்டஸ்ட்டு மைனஸ் கோல்டஸ்ட். கோல்டஸ்ட் வந்து ஆக்சுவலி -8 டிகிரி இருக்குது. இப்போது இங்கே ஒரு டிஃபரன்ஸ்க்காக இந்த மைனஸ் போடுறோம். இது ஆல்ரெடி நம்ம இந்த கோல்டஸ்ட் பிளேஸ்க்கு -8 டிகிரிஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து 22 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் கிடைக்கும், +8 டிகிரி செல்சியஸ், தட் வில் பிகம் 30 டிகிரி செல்சியஸ். இப்போது டிஃபரன்ஸ் வில் பிகம் 30 டிகிரி செல்சியஸ் இஸ் த ஆன்சர். இப்போ குழந்தைங்க எங்கே மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா இந்த போர்ஷன் தான் மிஸ்டேக் பண்ணுவாங்க. இந்த மைனஸ் டிஃப்ரென்ஸுங்கிறதுக்கு இருக்கிற மைனஸு போடுவாங்க, ஆனால் இந்த மைனஸ் ரெப்ரசன்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் +8 டிகிரி செல்சியஸ். இந்த இடம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தோன்னா ஆன்சர் சூப்பராக கிடச்சிரும். ஸோ டிஃபரன்ஸ்
between the hottest and coldest places 30 degrees Celsius is the answer. What is the temperature difference between Lahul Spiti and Srinagar? இதுவும் based on the number line given above. இப்போ நம்ம லாகுல் ஸ்பித்தியோட டெம்பரேச்சர் என்னன்னு பார்த்தோன்னா -8 டிகிரி செல்சியஸ். ஸ்ரீநகரோட டெம்பரேச்சர் வந்து -2 டிகிரி செல்சியஸ். இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. எப்போவுமே டிஃப்ரென்ஸ் கேட்டோன்னா நம்ம வந்து எது பிக்கெஸ்ட் நம்பரோ அதுதான் ஃபஸ்ட்டு போடணும். இங்கே வந்து -2 இஸ் பிக்கர் ஆர் -8 இஸ் பிக்கர் அப்படின்னு கொஷின் கேட்டோன்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? -2 இஸ் பிக்கர் அப்படின்னு சொல்வீங்க. ஸோ அதே தான் இங்கேயும் -2 டிகிரி தான் ஃபஸ்ட்டு எடுக்கணும். -2 டிகிரி ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு difference minus symbol -8 degree Celsius equal to -2 degree minus of minus plus, so plus 8 degree. Answer வந்து 8 minus 2 is 6 degree Celsius. So difference between Lahul Spiti and Srinagar is 6 degree Celsius is the answer. நம்ம யூஸ்வலாக என்ன மிஸ்டேக் பண்ணுவோன்னா இந்த இடத்துல -2 டிகிரி இஸ் பிக்கர் அப்படிங்கிற இந்த விஷயத்தை மறந்துட்டு இங்கே வந்து -8 டிகிரி செல்சியஸ் மைனஸ் ஆஃப் -2 அப்படின்னு போட்டுருவோம். அப்போ ஆன்சர் நம்மளுக்கு வந்து -6 கிடச்சிரும். இது வந்து நம்மளோட பிக்கஸ்ட் மிஸ்டேக்கு. ஆக்சுவலாக எது பிக்கஸ்ட் நம்பரோ தட் ஹேஸ் டு கம் ஃபர்ஸ்ட். இப்போ ஆன்சர் வந்து +6 டிகிரி செல்சியஸ். Fourth part, can we say temperature of Srinagar and Shimla taken together is less than the temperature at Shimla? Is it also less than the temperature at Srinagar? நான் first part of the question மட்டும் எடுத்துக்கிறேன். Can we say temperature of Srinagar and Shimla taken together is less? togetherனாவே நம்ம ஆட் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸ்ரீநகரோட டெம்பரேச்சர் வந்து -2 degree Celsius. Shimla temperature is 5 degree Celsius. Together அப்படிங்கிற வேர்டுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சம் ஆட் பண்ண போகிறோங்கிறதுக்காக 5 degree Celsius ப்ளஸ் -2 degree Celsius இப்படியும் போட்டுக்கலாம். ஆர் -2 degree Celsius plus 5 degree Celsius எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். ஆன்சர் வந்து 5 minus 2 is 3 degree Celsius. இதுதான் ஆன்சரு. சம் அதாவது ஸ்ரீநகரும் ஷிம்லாவும் ரெண்டுத்தையும் ஆட் பண்ண டேக்கன் டுகெதர் அப்படின்ற வேர்டுக்காக ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு 3 degree Celsius வருது. is less than the temperature at Shimla. ஷிம்லாவோட டெம்பரேச்சர் 5 degree Celsius. நம்ம ரெண்டுத்தையும் ஆட் பண்ணதோட டெம்பரேச்சர் 3 degree Celsius. Yes, sum of temperatures of Srinagar and Shimla is less than the temperature at Shimla அப்படின்னு தான் போட போகிறோம் நம்ம. ஏன்னா நம்மளுக்கு 5 degree Celsius is ultimately greater, 3 degree தான் lesser. So answer for the first part is yes. Is it also less than the temperature at Srinagar? ஸ்ரீநகரோட டெம்பரேச்சர் என்னன்னு பார்த்தோன்னா -2 degree Celsius. நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் வந்து 3 degree Celsius. இங்கே -2 இங்கே 3. ஸோ அல்டிமேட்டாக 3 degree இஸ் greater than -2 degree Celsius. So next part of the question வந்து no, the temperature at Srinagar and Shimla is not less than the temperature at Srinagar. இதுதான் செகண்ட் பார்ட்டோட fourth பார்ட்டோட ஆன்சர். Can we say the temperature of Srinagar and Shimla taken together? இந்த பார்ட் தான் உங்களுக்கு மெயின் பார்ட். இதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இதோட மேலே இருக்கிற ரெண்டு வேல்யூவும் நீங்கள் கம்பேர் பண்ணி உங்களுக்கு எஸ் நோ அப்படின்லாம் ஆன்சர் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதிக்கலாம். தேங்க்யூ. செகண்ட் கொஷின்,
In a quiz, positive marks are given for correct answers and negative marks are given for incorrect answer. If Jack's score in 5 consecutive or successive rounds were 25, minus 5, minus 10, 15 and 10, what was his total at the end? இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். இப்போ சச்சின் டெண்டுல்கர் ஒரு மேட்ச் விளையாடுறாரு அப்படின்னா, நான் 5 மேட்சஸ் விளையாடுறாரு அப்படின்னா, ஃபஸ்ட்டு மேட்ச்சில் எத்தனை ரன்னு, செகண்ட் மேட்ச்சில் எத்தனை ரன்னுன்னு தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா அவங்களுக்கு டோட்டல் கிடச்சிடும். அதே தான் இங்கே டோட்டல் அப்படிங்கிற வேர்டு இருக்குது. இந்த டோட்டலுக்கு என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் அப்படின்னு தான் அர்த்தம். ஜாக் ஸ்கோர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஜாக் ஸ்கோர் இன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பார்த்தோன்னா 25, செகண்ட் ரவுண்ட் -5, தேர்ட் ரவுண்ட் இஸ் -10, fourth round 15 plus 15, fifth round is plus 10. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். 25 ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிடுறேன். 25 + 5 + 10 இது தனியாக ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா இங்கே இருக்கிற மைனஸ் வேல்யூஸ் தனியாக ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ரெண்டுத்தையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். 25, 35, 40, 50. இங்கே வந்து -15. ஸோ 50 - 15 வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 35 கிடைக்கும். திஸ் இஸ் a easy way for finding the answer. Jack's score is 35. So we have to write with steps. இந்த ஸ்டெப்ஸு தான் உங்களுக்கு மார்க் கொடுக்கும். ஸ்டெப்பே கணக்கு பண்ண எழுதாமல் ஜஸ்ட் இப்படியே பார்த்துட்டு 35ன்னு எழுதினா மார்க் கிடைக்காது. ஜாக் ஸ்கோர் இஸ் 35 at the end. Third question. At Srinagar, temperature was -5 degrees on Monday and then it dropped by 2 degrees on Tuesday. What was the temperature of Srinagar on Tuesday? இந்த ஒரு பார்ட்டுக்கு மட்டும் நம்ம இப்போ ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்ட்டுக்கு அப்புறம் போகலாம். ஸ்ரீநகரில் மண்டே டெம்பரேச்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மண்டே டெம்பரேச்சர் இஸ் -5 degree Celsius. And it droppedனா என்ன பண்ணணும்னா நம்ம மைனஸ் பண்ணணும். drop by 2 degrees on Tuesday. drop அப்படின்னும் போது நம்ம மைனஸ்னு எடுத்துக்கணும். ஸோ டெம்பரேச்சர் ஆன் Tuesday ஈக்குவல் டு -5 degree மண்டேல இருக்குது. அப்போது டியூஸ்டேன்னும் போது -2 degree Celsius. இப்போ ஆன்சர் வந்து -7 degree Celsius. டியூஸ்டேயில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கும்? -7 degree Celsius. ஏன் இது அப்படி இருக்குன்னா ட்ராப் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த ஆன்சரை மைனஸ் பண்ணணும். ஆன் வெனஸ்டே இட் ரோஸ் பை 4 degree Celsius. ரோஸ் அப்படிங்கிற வேர்டுக்கு ஆட் பண்ணணும்னு அப்படின்னு அர்த்தம். ஸோ டெம்பரேச்சர் ஆன் வெனஸ்டே -7 வந்து டியூஸ்டேக்கு இருக்குது அண்ட் +4 ஏன்னா இது வந்து ரோஸ் அப்படிங்கிறதுனால ரைஸோட டெம்பரேச்சர் ரைஸ்க்கு பாஸ்டன்ஸ் ரோஸ்னால் சாதாரண கடையில் வைக்கிற பூ அப்படிலாம் கிடையாது. டெம்பரேச்சர் ரைசஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ +4 degree Celsius. ஸோ 4னா -3 degree Celsius will be the answer on Wednesday. எப்படி -3 degree Celsius வந்துச்சு? 7, 4
ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் வந்து 3 டிகிரி செல்சியஸ். பிக்கெஸ்ட் நம்பருக்கு என்ன சிம்பிள் இருக்கோ அந்த சிம்பிள் தான் ஆன்சருக்கு வரணும். ஸோ மைனஸ் மைனஸ். இன் அதர் வேர்ட்ஸ் ரெண்டுத்தோட சிம்பிள் ஒன்று வந்து ப்ளஸ்ஸு ஒன்று வந்து மைனஸ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து மைனஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட்டு. பிக்கெஸ்ட் நம்பரோட சிம்பிள் ஆன்சருக்கு வரணும். What was the temperature on the day? Wednesday temperature -3 degrees Celsius. Tuesday temperature is -7 degrees Celsius. That's it. Fourth sum. A plane is flying at the height of 5,000 meter above the sea level. At a particular point, it is exactly above the submarine floating 1,200 meter below the sea level. What is the vertical distance between them? இப்போது இங்கே இருக்கிற ஃபிகர் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃபோர்த்து சம்மோட ஃபிகரு. ஒரு பிளேனு ஃப்ளை ஆகிட்டுருக்கு. இங்கே 0, இங்கே ஒரு நம்பர் லைன் போட்டிருக்கிறது பார்க்கலாம். 0 அப்படிங்கிறது தான் சி லெவல், அதாவது கடல் நம்ம மேலே பார்க்குற லெவலில். இதுக்கு மேலே வந்து 5,000 மீட்டர் ஹைட்டில் வந்து ஃப்ளைட் பறக்குது. இதுக்கு கீழே 1,200 மீட்டர் கீழே வந்து சப்மெரின் இருக்குது. இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம். வெர்டிக்கல்னால் ஸ்ட்ரெயிட்டாக. ஸோ ஒரு ஸ்கேல் வச்சு கோடு போட்டோன்னா 5,000, அதுக்கப்புறம் 1,200, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா என்ன ஆன்சர் வருமோ அதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இதுதான் கான்செப்டு. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இங்கே டிஸ்டன்ஸ் ஃப்ரம் sea level, from sea level to plane or flight என்ன வேணால் வச்சுக்கலாம், 5,000 மீட்டர். நெக்ஸ்ட்டு from sea level to submarine, 1,200 meter. Next, distance between plane and submarine is 5,000 meter plus 1,200 meter. ஆட் பண்ணோன்னா 6,200 மீட்டர். இதுதான் ஆன்சரு. டிஸ்டன்ஸ் பிட்வீன் பிளேன் அண்ட் சப்மெரின் இஸ் 6,200 மீட்டர். Fifth question. Mohan deposits rupees 2,000 in his bank account and withdraws rupees 1,642 from it. The next day, withdrawal of amount from the account is represented by a negative integer. Then how will you represent the amount deposited? Find the balance in Mohan's account after the withdrawal. நம்ம எப்போவுமே பேங்க்கில் நம்ம பைசா போட்டோன்னா அது வந்து நம்மளோட சேவிங்ஸில் ஆட் ஆகுது இல்லையா. ஸோ டெபாசிட் அப்படின்னும்போது ப்ளஸ் சிம்பிளில் இருக்கும். டெபாசிட் அப்படின்னாவே நம்ம ஆட் பண்ணுவோம். அண்ட் வித்ட்ரானா நம்ம பைசா எடுக்கிறது, பேங்க்லேருந்து பைசா எடுக்கிறது. வித்ட்ரா பண்ணும்போது நம்ம அதை மைனஸ் பண்ணிடுவோம். மோகன் டெபாசிட் 2,000. ஸோ இப்போ டெபாசிட் அப்படிங்கும்போது 2,000 ருபீஸ் நம்ம ஆட் பண்ணுறோம். எங்கே? நம்மளோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில். நம்மளோட மோகனோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் 2,000 ருபீஸ் ஆட் பண்ணுறோம். வித்ட்ரா ருபீஸ் 1,642. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணினோன்னா ஆன்சர் எவ்வளோ வருது? 358 வரும். $358 தான் பேலன்ஸ் இருக்கும். பேலன்ஸ் ஆஃப்டர் withdrawal is rupees 358. அவ்வளோதான். ஃபிஃப்த்து சம் ரொம்ப ஈஸியான சம். ஃபைண்ட் த பேலன்ஸ்
in Mohan's account after the withdrawal. Balance after withdrawal is rupees 358.